halo. Halo, 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 halo. Halo, halo, Aisyah, halo. Halo, halo, Aisyah. Halo, 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 Aisyah, halo, 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 Aisyah, halo, 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 halo.
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார். அவளும் தூயாவினால் கருத்தாயினாள். அருள்மைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றினாயே சோம் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பு வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இது ஆண்டவருடைய அடிமை. உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும். அருள்மைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றினாயே சோம் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பு வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனவானார். நம்முடைய குடிகொண்டார். அருள்மைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றினாயே சோம் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பு வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் பதிலுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே திருமான் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் முதலை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலி கருத்துக்கள்: வெங்கடாச்சலபுரம் புதுமை சவரி, மரியம்மாள், அந்தோணி மிக்கேல் பிரகாசம், தேர்மகவரி, லீலா மோகன், மேலப்பட்டுமுடையார்புரம், காலந்து ராஜா, செங்கோல், சிங்கமாலை, கிவியோன், வேடுராயபுரம் ராமையா பாண்டி, தூத்துக்குடி ஆண்டன் பிரியா, தூத்துக்குடி கிரீண்டன் செர்பா, தூத்துக்குடி கிஷோர் ஜெனி, தூத்துக்குடி பியோனி, தூத்துக்குடி ஸ்மைலா, கோயில்பட்டி கெனடி, ஆக்னஸ் மேரி குடும்பத்தார், தூத்துக்குடி சுதாகர், காசியார்புரம் வில்லியம் விஜயா, தூத்துக்குடி சிலுவை அந்தோணி, சேலம் ஆரோக்கிய மேரி சேகர், தூத்துக்குடி ஜெனிஸ், தூத்துக்குடி பதுவா நிறுவனங்கள், கன்னிச்சேரி புதூர் பாலசுப்பிரமணியன், பாலமுருகன் ஜெயந்தி, கோட்டூர் ஜான் கெனடி, கதிரவன் ராஜம், மேலபாளையம் ஈஸ்வரன் சார்லஸ், சிப்பிப்பாறை பவன்ராஜ் சுமதி, சென்னை கணேஷ்குமார், ரோஸ்லின் மேரி, கால்கோது அந்தோணி சாமி செல்வி, கன்னிச்சேரி புதூர் மைக்கேல் ராஜ், சதசியம்மாள், ஓட்டுமலை முத்துராமலிங்கம் சித்ரா, காமநாயக்கன்பட்டி இஞ்ஞாசிமுத்து, பர்லவ ஜான்சி ராணி, தென்காசி ஏஞ்சலா அந்தோணி, ஜெயபிரகாஷ் மேரி, கோவில்பட்டி கண்ணன் மஞ்சுளா, பத்மநாபபுரம் சகாய மேரி, ஸ்டைலா, ராபின் சார்லஸ், மடத்தூர் தூத்துக்குடி அந்தோணி ராஜ், தங்கபுஷ்பம், சவேரியார்புரம் சேவியர் ஜெகன் செலின், கரிசல்குளம் பட்ராசு, குறும்பூர் அந்தோணி பிரகாஷ், குறும்பூர் தொன்மை சிலுவை சுகந்தி, கழுகுமலை அலெக்சாண்டர், சகாயராணி, ஊத்துமலை மரிய செல்வம், அந்தோணி அம்ப்ரோஸ், அன்ன செல்வம், கீழ நாட்டார்குளம் அந்தோணி ஜெயராணி, ஆனந்த் கீதா, கோவில்பட்டி ரெஜினா, சென்னை வேல் சந்திரா சூர்யா, கோவில்பட்டி அந்தோணிராஜ், எட்டுநாயக்கன்பட்டி அந்தோணிமுத்து, ஆரோக்கிய மேரி, விருதுநகர் பங்கு ஜெயமேரி, இஞ்ஞாசிமுத்து, தவசியம்மாள், விளலாங்கோட்டை ஜோசப் ராஜ், சேசம்மா, கோரம்பள்ளம் அந்தோணி சாமி, ஜெயராணி, மதுரை அன்பு விஜய், கர்மத்துரணி பீட்டர் அமலோற்பவம், ஜெண்டுபார் எஸ்டேட் ராஜரத்னம் மேரி, கர்மத்துரணி வனத்து அந்தோணி மேரி அமலன், சங்கரன் கோவில் டேவிட் இனிக்கராஜ், ராஜம்மாள், ஊத்துமலை சின்ன அந்தோணி, இஞ்ஞாசியம்மாள், ஊத்துமலை வேதமுத்து, ஆரோக்கிய மேரி, ஓடமாநகர் அந்தோணிராஜ், ரெட்டியார்பட்டி சாமுவேல், ஜெயராணி, தூத்துக்குடி லெலின் பெர்னாண்டோ, பாவசுத்திரம் ஜெயராஜ், ஜோஸ்மின், நெல்லி திரேஸ், புதியம்புத்தூர் பத்மா, சூசைராஜ், எட்டுநாயக்கன்பட்டி மரிய மிக்கேல் ரோஸ்மேரி, திருநெல்வேலி வர்ஜித் லெலின், பெர்னாண்டோ மேரி, நாளாந்தலை கார்த்தி, மாரியம்மா, குருசாமி, சண்முகராஜ், தண்டையார்விளை நிறை, சீலின் ஆக்ஸ், மெர்சலின், சென்னை அந்தோணிமுத்து, சகாய் மேரி சேவியர், சென்னை சாலமோன் சுரோனரிட்டா, சென்னை ஜெயக்குடி சந்திரா, தூத்துக்குடி அந்தோணி சிலுவை, சேலம் ஆரோக்கிய மேரி சேகர், தூத்துக்குடி ஜெனியஸ், தூத்துக்குடி பதுவா நிறுவனங்கள், வெங்கடா கோவில்பட்டி பவுல்ராஜ், ஆரோக்கிய மேரி, செல்வ மரியாள், மாசிலமை, தர்மத்துரணி மரிய மிக்கேல், நிர்மலா மேரி அமலன்,
எட்நாயக்கன்பட்டி மரிய செல்வம் மிக்கேல் செபஸ்தியான் தர்மதுரணி மாசிலாமணி காமநாயக்கன்பட்டி மனுவேல் ராஜ் ஜோஸ்மி மேரி மும்பை அந்தோணி ராஜ் மரிய ஸ்டாலின் ராஜா சோபா கழுகுமலை நட்சத்திரம் செல்வன் தர்மதுரணி குமார் ஆண்ட்ரோ மெர்சி தூத்துக்குடி மரிய சேசடையால் அற்புதசாமி ரெட் தூத்துக்குடி கிருஷ்ண பாரத் தூத்துக்குடி சந்தோஷ் காமநாயக்கன்பட்டி துரைராஜ் இஞ்ஞாசியம்மாள் ஊத்துமலை பாலன் ஆரோக்கியமேரி கால்போது ராமராஜ் பாண்டியம்மாள் காமநாயக்கன்பட்டி சூசை பிரான்சிஸ் அந்தோணியம்மாள் கல்போது ஜேம்ஸ் பாண்டியம்மாள் பிரபாகரன் நவநீத கிருஷ்ணபுரம் சங்கரப்பன் மாரியம்மாள் பெருமாள் வெட்டுளை ஊரணி மகேந்திரன் வேளாங்கண்ணி கல்போது ஜான் சகாயராஜ் சகாயராணி கல்போது குருசாமி அந்தோணியம்மாள் ஊத்துமலை ஹென்றி இருதயராணி கல்போது இஞ்ஞாசியம்மாள் மாரியம்மாள் காமநாயக்கன்பட்டி ஜோஸ்பின் சாத்தூர் சப்பானிமுத்து வீரகுமார் விஜயலட்சுமி சத்யா பால் பாண்டி கற்பந்துரை எஸ் அருள்ராஜ் நாஞ்சான்குளம் தேவராஜ் சுரேந்திரன் ராபர்ட் ராஜ் கன்னிச்சேரி புதூர் ஜவஹர் பாத்திமா மேரி கன்னிச்சேரி புதூர் மைக்கேல் ராஜ் மோட்சம் பாக்கியலட்சுமி காமநாயக்கன்பட்டி ஜெயசீலி மிக்கேல் சாமி ஊத்துமலை காஸ்பாண்டி சிதம்பர நகர் ரத்னசாமி அருள் சுரேசு திருநெல்வேலி தங்கவேல் ராமச்சந்திரன் கன்னிச்சேரி புதூர் மனோகர் நிர்மலா காமநாயக்கன்பட்டி இஞ்ஞாசிமுத்து அச்சன்குளம் லூர்துராஜ் மரிய ஜேம்ஸ் காமநாயக்கன்பட்டி ஜோக்கிம் மரிய யாகப்பன் வேம்பார் மரியராஜமணி அந்தோணி குரூஸ் ஆனந்தராஜ் காமநாயக்கன்பட்டி மரிய மிக்கேல் குருசாமி செலிமேரி காமநாயக்கன்பட்டி பால்ராஜ் செபஸ்தியால் எட்நாயக்கன்பட்டி மரிய பிரான்சிஸ் மிக்கேல் அம்மா சத்திரப்பட்டி ராமசாமி அழகம்மாள் பெருவினத்தம் ஜான் பீட்டர் லூர்து மேரி சாந்திநகர் பாளையங்கோட்டை கே கல்யாணி அச்சன்குளம் சீனியப்பன் இஞ்ஞாசியம்மா கல்போது அந்தோணியம்மா பாத யாத்திரை குழு கல்போது சதீஷ் வேளாங்கண்ணி அச்சன்குளம் லூர்துசாமி சூசையம்மாள் படர்ந்தபள்ளி மகாலட்சுமி ஐயப்ப பெருமாள் சுப்பம்மாள் லூர்துபுரம் கொடைக்கானல் ஆரோக்கிய அற்புதராஜா அஜிதா நாட்டார்குளம் தேசம்மாள் அன்னை செல்வம் பச்சை பெருமாள்புரம் வில்லியம் திரேசம்மாள் படர்ந்தபள்ளி பன்னீர்செல்வம் சக்திவேல் லூர்துபுரம் கொடைக்கானல் எஸ்சி பாக்கியதாஸ் விஜயகுமாரி கல்போது ராஜ்குமார் வேளாங்கண்ணி எட்நாயக்கன்பட்டி இஞ்ஞாசிமுத்து வின்சன் செல்வராயணி எட்நாயக்கன்பட்டி மரிய மிக்கேல் எட்நாயக்கன்பட்டி அந்தோணிமுத்து மரிய புஷ்பம் எட்நாயக்கன்பட்டி மிக்கேல் சாமி செபஸ்தியான் பெருவினத்தம் ரவான் தேசம்மா கொடைக்கானல் பால்ராஜ் ஜீவா குடும்பத்தினர் தூத்துக்குடியின் லாசர்வாஸ் கொடைக்கானல் செல்வராஜ் அடைக்கலமேரி மற்றும் குடும்பத்தினர் எட்நாயக்கன்பட்டி சவரிமுத்து ஜான்சி ராணி எட்நாயக்கன்பட்டி அந்தோணிசாமி அந்தோணியம்மா சென்னை பிரான்சிஸ் தங்க அச்சன்குளம் ஜேம்ஸ் ராஜா மரியோ புலோமினா எட்நாயக்கன்பட்டி சூசை யாகப்பன் சிறிய புஷ்பம்மாள் கல்போது எலிசம்மா தேவதிரவியம் அச்சன்குளம் லூர்து திரேஸ்மேரி தூத்துக்குடி தெய்வானை அம்மாள் ஆண்மையிலை பாத்திக்காக கொடைக்கானல் அந்தோணி பீட்டர் ராஜ் முதலிப்பட்டி பாக்கியராஜ் செபஸ்தியம்மாள் கள்ளத்துக்கிணறு சூசையம்மாள் அத்னாஸ் கொடைக்கானல் வனராஜ் காமநாயக்கன்பட்டி மரிய பொண்ணுத்தாய் சமுத்து கோணம் ஸ்ரீ ராஜன் தூத்துக்குடி அனந்தையா மைக்கேல் பாளையங்கோட்டை பாண்டி சாந்தி தூத்துக்குடி ரீதா வில்லவராய ஆண்மையிலை பாற்றிக்காக திருநெல்வேலி சுரேஷ் குமார் பாளையங்கோட்டை ஜஸ்டின் வல்தாரி ஆண்மையிலை பாற்றிக்காக கைத்தார் ஆரோக்கியம் முரள்தாஸ் தூத்துக்குடி செபாஸ்டியான் கைத்தார் அந்தோணிசாமி ரோசாலி கைத்தார் அந்தோணி செல்வம் இஞ்ஞாசி எட்நாயக்கன்பட்டி சின்னத்துறை மேரி குருவினத்தம் அந்தோணிமுத்து இஞ்ஞாசியம்மாள் குளத்தூர் சென்னை பொன்ராஜ் இஞ்ஞாசியம்மாள் எட்நாயக்கன்பட்டி மைக்கேல்ராஜ் கேசுமேரி எட்நாயக்கன்பட்டி சூசைக்கனி செபஸ்தியால் திருநெல்வேலி ஒய்யார் தனசேர பாண்டியன் எட்நாயக்கன்பட்டி மிக்கேல் சாமி தங்கப்பிரகாஷ் எட்நாயக்கன்பட்டி அந்தோணி சாமி மிக்கேல் அம்மாள் எட்நாயக்கன்பட்டி வியாகபுராஜ் மருங்கி ஞானம்மா கல்போது என் அந்தோணி சாமி ஜெனிஃபர் எட்நாயக்கன்பட்டி மரியம்மாள் எட்நாயக்கன்பட்டி சூசை மரியாள் ராயம்மாள் எட்நாயக்கன்பட்டி அருள்ராஜ் கேசுமேரி எட்நாயக்கன்பட்டி இஞ்ஞாசிமுத்து அன்னம்மா எட்நாயக்கன்பட்டி வின்சென்ட் ராஜ் சௌரியம்மாள் எட்நாயக்கன்பட்டி அந்தோணிசாமி மிக்கேலம்மாள் எட்நாயக்கன்பட்டி இஞ்ஞாசிமுத்து யாகம்மாள் எட்நாயக்கன்பட்டி இஞ்ஞாசிமுத்து அந்தோணி மேரி குருவினத்தம் யாகப்பன் பூரணமேரி குருவினத்தம் செபஸ்தியால் மிக்கேலம்மாள் குருவினத்தம் மிக்கேல்ராஜ் ஆரோக்கிய மேரி சால்நாயக்கன்பட்டி
தேவதாஸ் பேச்சியம்மாள் சாந்தி, எட்நாய்க்கன்பட்டி அந்தோணிசாமி, அந்தோணியம்மாள் விருதுநகர் அமல்ராஜ், லூர்து மேரி, கொடைக்கானல் அந்தோணி செல்வம் சரோஜா, குருவித்துறை மிக்சன், கொடைக்கானல் ஜோசப் ராணி பூரணத்துவம் கிடைக்கவும், குருவினத்துவம் செபஸ்தியான், லூர்து மேரி, சென்னை வின்சென்ட், பாளையங்கோட்டை ஆண்ட் அண்ட் சவுண்ட் சர்வீஸ், சென்னை பெஞ்சமின் அந்தோணியம்மாள், சென்னை அருள்மணி ஜாக்குலின், சென்னை கார்மேலினா அலெக்சாண்டர், பாளையங்கோட்டை ஆண்ட் அண்ட் சவுண்ட் சர்வீஸ், பாளையங்கோட்டை ஆண்ட் அண்ட் சவுண்ட் சர்வீஸ், எட்நாய்க்கன்பட்டி செல்வராஜ், லூர்து அந்தோணியம்மாள், சேரன் மாதவி, அந்தோணி ஆஷா, கல்போது சூசை மாணிக்கம், பேரன்பத்திகள், கல்போது அந்தோணி மேரி, அந்தோணிராஜ், சென்னை அற்புதராஜ், சகிலா மேரி, கல்போது மதன் சித்ரா, காமநாயக்கன்பட்டி ஜோன் எண்டன், அச்சிலா மேரி, தூத்துக்குடி வினோத் பர்னாத், தேனி கோட்டூர் ஆரோக்கியம் தியோற்றம்மாள், தேனி கோட்டூர் எடின் பிரபு, கல்போது அந்தோணி பிச்சை ஆண்மலை பாட்டைக்காக, கல்போது லூர்தம்மாள், கல்போது அந்தோணிராஜ், கல்போது சேசுராஜ், கல்போது துறை பாண்டியன் ராமலட்சுமி, விருதுநகர் அந்தோணிராஜ், அருள் அந்தோணி மேரி, தூத்துக்குடி டி பெர்னான்சா ஜெயந்தி, திருச்சி அருள் சேவியர் மனநலம் குணமடைய, கோவில்பட்டி லூர்து சாமி, மல்லிகாமுத்து, சிவகாசி கதிரேசன், ராதிகா தேவி, காமநாயக்கன்பட்டி முருகன், முருகேசரி, எட்நாயக்கன்பட்டி மிக்கேல் சாமி, அந்தோணியம்மாள், பாளையங்கோட்டை சுரேஷ், ரொட்ரிகோ, சோழங்கநல்லூர் தங்கராஜ், இருதயமேரி, இலங்கை பிரதீப், ரொட்ரிகோ, சென்னை பீட்டர், ரொட்ரிகோ, திண்டுக்கல் பெஞ்சமின், காசியாபுரம் மரியதாஸ் ராஜ், பொற்செல்வி, தேவர்குளம் ராபர்ட், கண்டிகை பேரி சங்கையர், சுரட்சி, கருத்தப்புலையர் பீட்டர், இதய செல்லம்மாள், வீரபாண்டியப்பட்டினம் ஜோட்டர், காமநாயக்கன்பட்டி ஜான் பீட்டர் ராஜ், ஜெயராணி, கீழ நாட்டார்குளம் ஞானப்பிரகாசம், கன்னிமரியா, சிவகாசி வைலட் ராஜன், பால் ரோஜ், மும்பை ஜோசப் செலின், ஜோர்டினா, ரீட்டா செல்வன், ஆணைகுளம் நிக்சன் ஜார்ஜ், பாவூர் சத்திரம் சூசை அந்தோணிசாமி, எபனேசர், சேம்பு மிக்கேல், தூத்துக்குடி ஞானராஜ், ரெபியா, இவருடைய குடும்ப நலத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வியாபாரம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளரவும், விவசாயம் கால்நடைகள் விருத்தி அடையவும், குழந்தை பேறு கிடைக்கவும், திருமணம் நடைபெறவும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும், தீய சக்தி தீய பழக்கங்கள் விடுதலை பெறவும், சுகப்பிரசவம் நடைபெறவும், வீடு கட்டி முடிக்கவும், வெளிநாடு செல்லவும், குடும்ப அமைதிக்காகவும், இறை ஆசிற்காகவும், கடன் பிரச்சனை தீரவும், குடும்பங்களில் மறித்த மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் இறைவனின் நித்திகளை பாற்றி அடையும் வேண்டிக் கொள்கிறார்கள். இவர்களோடு இணைந்து நாமும் நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். புதுமை வள்ளல் புனித அந்தோணியாருக்கு இடைவிடா மன்றாட்டு. எல்லோரும் எழுந்து நமது பாதுகாவலர் அந்தோணியாரின் திருத்தல பண்ணி செய்வோம். பக்கம் எண் 32. நல்ல
நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம். புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருள் கொடைகளால் புனித வாழ்வின் நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு விண்ணகத்தில் இறைவனின் நிறைவான புகழை பாடுகிறார்கள். பரிவோடு நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். எனவே புதுமை வெள்ளல் புனித அந்தோணியாரை வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக. நம்மையே புனிதப்படுத்தி கொள்வோமாக. புதுமைகள் புரியும் அருள் வரப்பெற்ற புனித அந்தோணியாரே, உம்மை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தையேசுவை கரத்தில் எங்கும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்முடைய திருமக்கு ஓடி வந்தோம். ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் ஆன்ம சரீர தேவைகளையும் நாங்கள் எப்பொழுது கேட்கும் விண்ணப்பங்களையும் எடுத்து கோரி மன்றாடும். இறைவனிடம் சக்தி வாய்ந்த புனித அந்தோணியாரே, உமது அன்பையும் ஆதரவையும் தேடி உம் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் உம் பக்தர்களை புறக்கணியாமல் அன்புடன் அரவணைத்து அருள் புரியும். மகிமையில் விளங்கும் புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோரையும் துயர் துடைப்பவரே, பாவிகளை அரவணைப்பவரே, தாழ்மையாய் உம்மை நோக்கி மன்றாடும் உம் பக்தர்களை பாரும். உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத்தால் வருந்தும் எங்களின் துயர் நீக்கும். வறுமையில் வாடும் எங்களின் வாழ்வை பலப்படுத்தும். சோதனைகளால் தாக்கப்படும் எங்களுக்கு மனவலிமையை கிடைத்தருளும். மன அமைதியின்றி தவித்து அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ வழியின்றி தவிக்கும் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதே. எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். வேண்டுதல். ஜெபிப்போமாக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று அந்தோணியாரே உம்மை வந்தாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பெரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீக காரியத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாயிருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றவும் வேண்டிய உதவியை எந்தருள வேண்டும் என்று நோய்களை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் பெற்று தந்தருள வேண்டும் என்று புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாபத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்று தந்து நாங்கள் எங்கள் ஆன்ம வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலை தொடர்ந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களின் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. உமை கூவி அழைப்பவருக்கு செவி கொடுப்பவரை, உமது கரங்களால் அரவணைக்கப்பட வேண்டி இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறார்கள். இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லது என்றால் இதைவிட சிறந்த ஒன்றை, தேவையான ஒன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுக்கிறோம். நன்றி அறிதல்.
எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் மனப்பெணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளித்ததற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை. மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம். துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்போது மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக முதுமன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக புனித அந்தோணியாருக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றி அறிதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுவோமாக. இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்ததில் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நிச்சயத்திற்கு பரிசிக்கவும் வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத் தந்துள்ளோம். அனைவரும் இணைந்து அந்தோணியார் புகழ் பாடுவோம். அந்தோணியாரிடம்
தீமை நம்மை அணுகாது, துன்பம் நம் உறைவிடத்தை நெருங்காது. ஏனெனில் இறைவனே நம் புகலிடம், நம் அரண், அவரையே நாம் நம்பியுள்ளோம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன்னிறைய வாசல் தேடி வருகிறேன், என் நிறைய முறைய என்னில் வாருமே.
உயிர் வாழ மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் இதய வாச தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் மாறுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு இத்திருத்தலத்திற்கும் இத்திருப்பலிக்கும் வரவேற்கின்றேன். குறிப்பாக பாத யாத்திரையாக பல்வேறு பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து திருப்பயணிகளையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நமக்காக இத்திருப்பலியை தலைமையேற்று நடத்தி இறை ஆசிரியரை பெற்றுத்தர நமது பாசமிகு ஆயர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நமது ஆயர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். அவர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அனைத்து அருட்பணியாளர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்து இயேசு இறைவனின் வல்லமையும் ஞானமுமாக இருக்கின்ற சிலுவை இறைவனின் அன்பின், இரக்கத்தின், மன்னிப்பின் அடையாளமாக இருக்கிறது. சிலுவையில்தான் நமக்கு மீட்பு. நமது பாதுகாவலராகிய புனித அந்தோணியார் சிறு வயதிலிருந்தே சிலுவையை பயன்படுத்தி சிலுவையின் ஆற்றலால் தீமையையும் தீய சக்தியையும் வெற்றி கொண்டவர் என்று நமக்கு தெரியும். அந்த சிலுவையை நாம் உற்று நோக்குவோம். சிலுவையில் தொங்குகின்ற கிறிஸ்து வழியாக நாம் நிறை வாழ்வு பெறுவோம். அந்த கிறிஸ்துவிடம் நம்மையை ஒப்பு கொடுத்து அவரை அறிந்து அன்பு செய்து நம் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு பெற்றவர்களாக சிலுவை பாதையையே நமது பாதையாக மாற்றி கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வல்லமையையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக இத்திருப்பலியில் நம்மையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் ஒப்பு கொடுக்கும் இப்பலி இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க நம் பாவங்கள் குற்றங்குறைகளை எண்ணி மனம் அருந்தி இறைவனிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உமது திருவுளத்திற்கு பணிந்து ஊழியம் செய்வதில் நிலைத்திருப்போமாக. உமக்கு ஊழியம் செய்யும் மக்களின் தகுதியும் தொகையும் இக்காலத்தில் பெருக செய்தரலும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 102. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டியது. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். ஆண்டவரேயும் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக்குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கன் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதே. உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாக எனக்கு
பதிலளியும். கேட்டு அருள் புரியும். ஆண்டவரேயம் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சி கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவரின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். ஆண்டவரின் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். ஆண்டவரேயம் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென்ன இது எழுதி என்றென்றும் வைக்கப்படட்டும். ஆண்டவர் தம் மேலுலகத்திற்கென்று கீழே நோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு என்றென்றும் செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை அவர் என்றென்றும் விடுவிப்பார். ஆண்டவரேயம் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். ஆண்டவரேயம் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 திருவசனங்கள் 21 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவே நான்
நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின் இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத் தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் நம் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வழிநடத்தி வருகின்றார். கடந்த நாட்களில், வாரங்களில், மாதங்களில் எல்லாம் நாம் உடன் பயணித்து துன்பம் சூழும் நேரத்தில் நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கின்றார். சிறப்பாக நம் அனைவருக்கும் இறை உணர்வை கொடுத்து இறை உறவை வளர்ப்பதற்கு அவர் தம் ஆவின் வல்லமை அபிஷேகத்தை பொழிந்திருக்கின்றார். வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதைகளில் முள்ளும் கல்லும் நிறைந்த இடங்களிலெல்லாம் அவர்தாமே நமக்கு ஆறுதலாக இருந்து வந்திருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே நாம் இறைவனுக்கு நன்றி கூற கடமை கொண்டுள்ளோம். மேலும் நம்முடைய பாதுகாவல் கோடை அற்புத புனித அந்தோனியார் வழியாக நாம் நம்முடைய சிறப்பான மன்றாட்டுக்களை இறை பாதம் வைப்பதற்கும் நமக்காக மட்டுமல்லாதபடி நம்மிடம் வேண்டிக் கொள்ள சொன்ன அன்பு சகோதரர்களுடைய கருத்துக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அனைத்திலும் நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் சமாதானமும் ஒற்றுமையும் தழைத்தோங்க சிறப்பான முறையில் ஒருவர் ஒருக்காக ஜெயித்து திருப்பலியை நான் உங்களுக்கு கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையில் பணியாற்றக்கூடிய அன்பு தந்தை, பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அவர்களுக்கு நெருக்கமாக உதவி செய்யக்கூடிய அத்துணை ஊழியர்களுக்காகவும் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட வாசகங்களில் நாம் அடிப்படையாக ஒரு கருத்தை பார்க்கின்றோம். எவ்விதமாக மோசே மக்களை மீட்பதற்காக இறைவனிடம் மன்றாடி அவருடைய உயிரை எடுத்த நிலையில் ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு உயிர் பிச்சையை வழங்குவதற்கு அந்த வனாந்தரத்திலே பாம்பை உயர்த்த சொல்லுகின்றார். இறை திட்டத்திலே தானும் ஒரு நாள் உயர்த்தப்பட்டு மக்களுக்கெல்லாம் நிலை வாழ்வு கொடுக்கும் மாபெரும் அருட்சாதனமாக இருக்கப் போவதை முன்கூட்டியே இந்த நிகழ்ச்சி வழியாக இறைவன் நமக்கு தந்துள்ளார். இந்த நேரத்திலே சுருக்கமாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சிலுவை, பங்கு தந்தை அவர்கள் அருமையாக தொடக்க முறையில் சொன்னார்கள். அந்த சிலுவையில் தான் நமக்கு இரட்சணியம், மீட்பு. சிலுவையில் அன்றி கிறிஸ்தவ வாழ்வுக்கு பொருள் இல்லை என்று முழுமையாக நாம் நம்பலாம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சிலுவை இல்லாமல் வாழ்வு இருக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சிலுவை சுமக்கத்தான் வேண்டும். அதன் காரணமாக நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பது மட்டுமல்லாதபடி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு
பிறருக்கு பல ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்க்காலாகவும் நாம் அமைகின்றோம் என்பதை விசுவாசத்திலே நாம் பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகும். குறிப்பாக நாம் சிலுவையை உற்று நோக்குகின்ற பொழுது எவ்விதமாக வனாந்திரத்தில் இருந்த அந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள், அதை பார்த்த உடனேயே கடவுள் எவ்வளவு அன்பு உள்ளவராயிருந்தும் தாங்கள் எவ்விதமாக பல நேரங்களில் அந்த அன்பு தேவனுக்கு எதிராக தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் மன வருத்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை அந்த பாம்பு அவர்களுக்கு நினைவூட்டியது. நாமும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையை உற்று நோக்குகின்ற பொழுது முதலாவதாக அவர் அமிதமாக காயப்படுவதற்கும் நொறுக்கப்படுவதற்கும் சிலுவையில் தொங்குவதற்கும் மரிப்பதற்கும் காரணம் என்னுடையவும் உங்களுடையவும் பாவங்கள். அன்றைக்கு பிலாத்து எவ்விதமாக கை கழுவி தன்னை அந்த மீட்பின் செயலிலே பங்கெடுத்தானோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் பல சமயங்கள் பிறரை பற்றி அக்கறை கொள்ளாமல் கை கழுவி விடுகின்றோம். எவ்விதமாக யூதர்கள் அவரை அறைந்து காரி துப்பி சிலுவையில் தொங்கவிட்டார்களோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி விஷ பாம்பாக இருந்திருக்கின்றோம். அவர்களை சொற்கள் என்னும் ஆணைகளால் அறைந்திருக்கின்றோம். அவர்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை செய்து அவர்களை அவமானப்படுத்தியிருக்கின்றோம். மற்ற மக்கள் எல்லாம், யூதர்கள் மக்கள் எல்லாம் அவர் யார் என்று தெரிந்திருந்தும், அவர் செய்த அற்புதங்களை பார்த்திருந்தும், அருமையான போதனை கேட்டிருந்தும் அவர்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி சிலுவையில் அறைய வைத்தார்கள். அதுபோல நானும் நீங்களும் பல சமயங்களில் இறைவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருந்தும், நம்முடைய பாவங்களை மன்னித்திருந்தும், என்று நமக்கு உதவியாக வந்திருந்தும் நாம் அவரை மறுத்திருக்கின்றோம். அவர் இல்லை என்று சொல்லியிருந்திருக்கின்றோம். அவரை பற்றி தூசணமாக பேசியிருந்திருக்கின்றோம். ஆக இவ்விதமாக நாம் சிலுவை உற்று பார்க்கின்ற பொழுது நாம் செய்த தவறுகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த சிலுவை நமக்கு என்றும் வாழ்வெடுக்கும் ஒரு அருள் சாதனமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நான் அந்த சிலுவையில் இயேசு அறையப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றேன். நான் செய்த பாவங்கள் தான் அவருக்கு இத்தகைய சிலுவை மரணத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர்கின்ற பொழுதுதான் அந்த அந்த சிலுவை மீட்பின் கருவியாக மாற்றம் பெற முடியும். இல்லை என்றால் அதை நாம் சுமக்க முடியாத ஒரு பெரும் சுமையாகத்தான் பார்ப்போம். அதை ஒரு சுகமாக நாம் பார்க்க இயலாது. இரண்டாவதாக எவ்விதமாக வனாந்திரத்திலே மக்கள் அந்த பாம்பினை கண்ட பொழுது மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்களோ அதுபோல நாம் சிலுவையை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் உணர்வதற்கு ஒரு மாபெரும் வாய்ப்பாக ஆண்டவர் நாம் கொடுத்திருக்கின்றார். அந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுது கடவுள் எவ்வளவுக்கு நம் மட்டில் இரக்கம் காட்டியிருக்கின்றார். நாம் எத்தனை முறை அவருக்கு எதிராக பேசினாலும், காரியங்களை செய்தாலும், பிறருக்கு பிரியமில்லாத வகையில் நடந்து கொண்டாலும் மீண்டுமாக கடவுள் என்னையும் உங்களையும் மன்னித்திருக்கின்றார். அவர் தம்முடைய பகிரங்க வாழ்வில் 3 ஆண்டுகள் செய்த இரக்க மிகுந்த அன்பு மிகுந்த செயல்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கலாம். அதை பட்டியலிட்டு போட்டால் நேரம் போதால். அவர் எத்தனை பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார், உயிர்ப்பு கொடுத்திருக்கின்றார், மன்னிப்பு வழங்கியிருக்கின்றார், நடக்க செய்திருக்கின்றார், பார்வை கொடுத்திருக்கின்றார், காய்ச்சலை சுகப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே அவர் நன்மையே எங்கும் சென்ற இடமெல்லாம் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே சிலுவை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அந்த இயேசு பிரான் என் மீது வைத்த அன்பினால் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால், தம்முடைய நிறைவான அன்பினை என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இவ்விதமாக தன்னையே அந்த சிலுவையின் கழுமரத்தில் தொங்க விடுவதற்கு சித்தம் கொண்டார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த சிலுவையை உற்று பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய நிபந்தனையற்ற நிறைவான நிலையான அன்பை
நானும் நீங்களும் உணர வேண்டும். ஆக இந்த இரண்டு கருத்துக்களை நாம் சிலுவை உற்று பார்க்கின்ற பொழுது, அதாவது நம்முடைய பாவ நிலையும் உணர வேண்டும், மனம் கசிய வேண்டும், ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவது அவருடைய இரக்க மிகுந்த அன்பை, அவருடைய அன்பு நிறைந்த இரக்கத்தை நாம் துய்த்து உணர வேண்டும். அப்பொழுது உண்மையிலேயே இயேசு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல எவ்விதமாக தம்முடைய சித்தத்தை, தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய உள்ளத்தை இறை தந்தைக்கு அர்ப்பணித்து அவர் சொல்லுவது போல் செய்து மக்களாக நமது மீட்புக்காக தன்னை தகர பலியாக்கி கொண்டாரோ, அதனால் நமக்கு நிலை வாழ்வு கொடுத்தாரோ, அதுபோல நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய திருவுளத்திற்கு நாம் பணிந்து நடக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தை அவருடைய விருப்பத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நம்மோடு வருகின்றார். ஏனென்றால் நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முன் வருகின்ற பொழுது அவர் நம்மை சும்மா விட்டுவிட மாட்டார், கூடவே பயணம் செய்கின்றார். ஆக இந்த கருத்துக்களை நாம் உள்ளத்திலே தாங்கி இந்த தவ காலத்திலே சிறப்பாக நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து நல்ல பாவ சிகிச்சை செய்யவும், நற்கண்ணாக உட்கொண்டு நாம் நடமாடும் நற்கண்ணாக இருப்பதற்கு கிறிஸ்துவை போன்று நாம் எல்லா சகோதரர்களுக்கும் சிறப்பாக தேவையில் உழல்வோருக்கு நம்மால் இயன்ற நன்மைகளை செய்து மறு கிறிஸ்துவாக நடமாடும் நற்செய்தியாக இருப்பதற்கு நம்முடைய கோடை அற்புதர் வழியாக நாம் ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் விசுவாசிகளின் மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, பாஸ்கா விழா நெருங்கி வரும் வேளையிலே நாமும் திருமுழுக்கு பெற்றோர் அனைவரும் உலக மக்கள் எல்லாருமே அப்புனித மறைப்பொருளில் மேன்மேலும் பங்கு பெற இறைவனை உருக்கமாக வேண்டுவோம். நல்லாயனாம் இறைவா, இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று கூறி தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எம் திரு அவையின் தலைவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று எங்களுக்காக திருப்பணி நிறைவேற்றி இறை ஆசிரியரை பெற்று தந்து கொண்டிருக்கும் எம் அன்பு ஆயர் ஜூடு பால்ராஜ், ஏனைய ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் நற்செய்தி பணியாளர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் தூய வாழ்விலும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்து நீ இவர்களிடம் ஒப்படைத்துள்ள மக்களை இறை ஆட்சியின் விழுமியங்களில் வழிநடத்த தேவையான உடல் உள மனதிடத்தை அளித்திட வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். அரசராம் இறைவா, அன்று இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சிறப்பான வாழ்வில் வழிநடத்த மோசே என்ற நபரை தேர்ந்தெடுத்து கொடுத்து இன்று எம் பாரத நாட்டிற்காகவும் குறிப்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறவும், வன்முறை, ஊழல் இவற்றை விட்டுவிட்டு அன்பு, நீதி, தூய்மை, மனிதநேயம் மற்றும் பிறர் நலம் கொண்டு ஏழை எளிய மக்களை சிறப்பாக வழிநடத்தும் தலைவர்களை தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறை வாழ்வை அளிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து இறைவா, எங்கள் திருத்தல பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் வழியாக இறை வாழ்வை பெற நம்பிக்கையோடு வந்திருக்கும் அன்பு உள்ளங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவர்களின் உடல், மன நோய்கள் மற்றும் தீய ஆவியின் பிடியிலிருந்து முழு விடுதலையும், குடும்ப வாழ்வில் இருக்கின்ற துன்ப துயரங்கள் நீங்கி இவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் சமாதானம் நிலவவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கவும் உம் அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே என் இறைவா, நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தவரே, இயற்கை சூழலின் மாற்றங்களினாலும் மனிதர்களாகிய நாங்கள் இயற்கையை அழித்து மாசுபடுத்துவதன் காரணமாகவும் வறண்டு கிடக்கும் இந்த பூமியின் மீதும் எங்கள் மீதும் உமது இரக்கத்தை பொழிந்தருளும். அந்த இரக்கத்தை
ஆசீரை எங்களுக்கு நல்ல மழையாக தந்து இதன் மூலம் விவசாயம் செழித்திடவும் மக்கள் வாழ்வில் வளமை காணவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, திருத்தலத்தில் பணியாற்றும் அருட்பணியாளர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் அன்பு உள்ளங்களையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்தரலும். மேலும் திருத்தல முன்னேற்றத்திற்காகவும் இங்கு வரும் பக்தர்களின் ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமாய் இறைவா, உடைய திருமகனார் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட மாபெரும் அற்புத திரு நிகழ்ச்சியை நினைத்து நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இத்தவ காலத்தில் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அந்த புனித சிலுவையை உற்று நோக்கவும், அமைதியில் தியானிக்கவும், நீ பேசுவதை நான் கேட்கவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். இதனால் நாங்கள் அவரை போன்று எங்களையே உங்கள் கரங்கள் ஒப்படைத்து உம்முடைய திருவுளத்தை என்றும் நாடி செயல்படுத்த தேவையான ஆவின் வல்லமை கொடுக்க வேண்டும் என்று அதே இயேசு கிறிஸ்து வழியாக தந்தாய். உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே எம் உடல் பொருளாவியையும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருளாவியையும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் கேட்கவும் துணிந்தோம். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே எம் உடல் பொருளாவியையும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அனைத்தும் அதிமிக மகிமைக்கு என்று ஆர்வமாய் வாழ்ந்திட துணை புரிவாயே. எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே எம் உடல் பொருளாவியையும்
எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அன்பர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி அன்பு தந்தையாம் இறைவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க தயவு செய்து செவியுங்கள். எல்லா படைத்தாளும் இறைவா, ஒப்புரவின் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ கருணை கூர்ந்து எங்கள் குற்றங்களை மன்னித்து தடுமாறும் எங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வு பெற்று உமது மகத்துவத்தை அறிக்கையிடுகின்றது. சிலுவையில் சொல்லற்கரிய வல்லமையினால் உலகத்தின் தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவர்களின் ஆற்றலும் விளங்குகின்றன. ஆகவே இறைவா, வானதூதர் புனித அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் துருமுள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியுள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் இவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே மறுமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி எறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையில் காணிக்கை கண்ணோக்கி அருள மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீ உளம் கனிய திருவுளமானீர். இதனை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டப்பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால் உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உரையற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூட் பால்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் விலகிவிட்டுச் சென்ற அனைவரையும் அரசில் தயவுடன் வைத்திருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு அந்த மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் பகிர்கின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும் நம் பாவங்களை இறைவன் மன்னிக்கவும் நம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உம்முடைய நாமம் வர்த்திக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்பிப்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் தம்மடியே எங்கள் மீதிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் தம்மடியே இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை வழங்குவதற்காக உங்கள் நடுவில் அருட்பணியாளர்கள் வருவார்கள். தயவுசெய்து மண்டபத்திற்கு நடுவில் இடம் விட்டு இரண்டு பக்கமும் நிற்கவும். மண்டபத்திற்கு நடுவில் தயவுசெய்து இடம் விடுங்கள். மண்டபத்தின் ஓரமாகவும் வந்து நற்கருணை வழங்குவார்கள்.
நற்கருணை வழங்குகின்ற பணியாளர்களை சூழ்ந்து கொண்டு நிற்க வேண்டாம். அனைவருக்கும் நற்கருணை வழங்கப்படும். கிறிஸ்துவ தங்களை தகுந்த முறையில் தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் நற்கருணை பெற முன் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து சத்தமின்றி அமைதியாக நற்கருணை பெறுமாறு உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன்.
நான் தடுமாறினேன், கண்ணோடி நான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாளாட்டினாய், என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றினாய். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை பற்றியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை சேர்த்திட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், தெரிந்திடா வண்ணமாய் என்று கட்டிடும். பொருது சத்ருவிடம் என்னை காத்திடும், மரணமே கைவந்து என்னை கூப்பிடும். பரகதியும் உம்மை வாழ்த்தவே வருகவன் தன்போடு என்னை ஏவிடும். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கூடிய அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பர்களே, திருப்பலி வழியாக அருள் மழையை கொடுக்கின்ற இறைவன் நமக்கு தண்ணீருக்காக மழையையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நன்றி கூறுவோம். தொடர்ந்து நல்ல மழையை இறைவன் நமக்கு அளித்து விவசாயமும் நீர் வளமும் பெருக வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்போம். இன்று நமக்காக திருப்பலியை தலைமையேற்று நடத்தி இறை ஆசிரியை பெற்றுத் தந்து கொண்டிருக்கின்ற நமது ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இத்திருத்தலத்திற்கு வந்து செல்கின்ற நீங்கள், இங்கு தங்கியிருக்கின்றவர்கள் தயவு செய்து திருத்தல வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க உதவுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எந்த வகையிலும் திருத்தல வளாகத்தை அசுத்தம் செய்ய வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 6 மணிக்கு புனிதரின் திருவுருவ பவனியோடு அன்னையின் ஜெபமாலை நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருப்பலியும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அன்புக்குரியவர்களை, பல்வேறு இடங்களிலிருந்து பல வேண்டுதல்கள் எண்ணங்களோடு நீங்கள் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். இப்பொழுது நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இத்திரு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற நாங்கள் இதயம் நிறைந்து நன்றி பெருக்கோடுமை வேண்டி நிற்கிறோம். உமது அருளால் எங்கள் அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளில்
உம்மை இன்னும் மிகுதியாக கண்டுகொள்ளவும் இவ்வாறு விண்ணக கொடைகளை அடைய தகுதி பெறவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய தூயவர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. தூயவர்கள் உமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். தூயவர்கள் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெற செய்து ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். தூய அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவை களி கூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோனியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தரலும் எங்களுக்காக பரிந்து பேசியர்களும். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுவரை நாம் அழைக்கும் இறைவா, நோயற்றோர் உடலும் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் பருந்தும் நோய்களை பாரு. உமக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து பெற்று குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் உமது இறக்கத்தினால் உலகை குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டி பறக்கும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மை கருத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சார்ந்து பகரச் செய்தரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உமை கொண்டாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதமான புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி இன்றும் என்றும் பாதுகாத்து தம் அருள் வாக்கினில் வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பதி நிறைவேறிற்று. இறைவனின் புனிதரே அந்தோனியாரே, இயேசுவை கைகளில் ஏந்தினீரே, இயேசுவை கைகளில் ஏந்தினீரே. இறைவனின் புனிதரே அந்தோனியாரே, பதுவை நகருக்கே பெரும் புகழாம், இங்கு புளிய நகரிலும் ஆலயமா. புதுமை செயல்களுக்கு கணக்கில்லையா, உந்தன் புனித மலர் பாதம் தேடி வந்தோம். இறைவனின் புனிதரே அந்தோனியாரே,
இயேசுவை கைகளில் ஏந்தினீரே இயேசுவை கைகளில் ஏந்தினீரே இறைவனின் புனிதரே அந்தோணியாரே இறைவன் படைப்பைக்கு அழகுமயம் அதில் மனிதன் துணை சிறப்புமயம் படைத்தல் இறைவனின் கருணை மயம் இங்கே புனிதம் இறைவனில் இணைந்த மயம் இறைவனின் புனிதரே அந்தோணியாரே இயேசுவை கைகளில் ஏந்தினீரே இயேசுவை கைகளில் ஏந்தினீரே இறைவனின் புனிதர் அந்தோணியாரே விலைக்கட்டு சென்னை வின்சென்ட் ஜான் ரீகன் லூர்தாஸ் ஆகியோர்களை 303 ரூபாய்க்கு ஸ்ரீ அந்தோனியாரிடமிருந்து பெற்று வாங்கினார்கள். கணபதி மேற்காலனி கர்ணன் மனைவி பாப்பாவை 101 ரூபாய்க்கு ஸ்ரீ அந்தோனியாருக்கு விலைக்கிருக்கிறார்கள். கோவில்பட்டி அம்புரோஸ் மகன் அந்தோனி ராஜாவை 100 ரூபாய்க்கு ஸ்ரீ அந்தோனியாரிடமிருந்து பெற்று வாங்கினார்கள். மேலைப்பாளையம் கைக்கொண்டார் மகள் மாரியை 15 ரூபாய்க்கு ஸ்ரீ அந்தோனியாரிடம் விலைக்கிருக்கிறார்கள். மேலைப்பாளையம் சேவைக்காரன் மகன் ஈஸ்வரனை 15 ரூபாய்க்கு ஸ்ரீ அந்தோனியாரிடம் விலைக்கிருக்கிறார்கள். பாளையங்கோட்டை பால்ராஜ் மகள் ஆவுடைய ராணியை 15 ரூபாய்க்கு ஸ்ரீ அந்தோனியாரிடம் விலைக்கிருக்கிறார்கள்.